ஹலோ, வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். டிசம்பர் மந்த் வந்துட்டாலே பார்த்தோம்னா யூஎஸ்ல நிறைய கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும். அதுல ரொம்ப பெரிய ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னா வின்டர் பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஊர்கள் நடக்கும். இந்த வாட்டி இப்போ நம்ம இந்த ஊருக்கு பார்த்தோம்னா 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்துல இடையில கோவிடுக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் மறுபடியும் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம போக போறோம். நான் அமெரிக்காவில் பார்த்து ஒரு பெரிய வியந்த விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நடக்கிற எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது பெரிய ஈவெண்ட்டோ இல்லை சின்ன ஈவெண்ட்டோ எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட அப்படி தான் இன்றைக்கி நடக்கிற இந்த ஈவெண்ட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்ட்ரீட் வழியாக பரேட் வரப்போகுது அப்படிங்கிறதுனால முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ரோட் பிளாக்கும் இருக்க தான் செய்து. அங்கங்கே ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு இடத்துலையும் அந்த பிளாக் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஈவெண்ட் நடக்கிற இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்க்கிங் லாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அங்கேயே பார்த்தோன்னா மொபைல் பாத்ரூம்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே நடந்துகிட்ருக்க ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் இங்கே சைட்டில் இருக்கிற அந்த ஸ்டால்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் லோக்கலில் இருக்கிற டான்ஸ் கம்பெனிஸ் அவங்க தான் இந்த ப்ரோக்ராம்லாம் ஷெடியூல் பண்ணிட்டுருக்காங்க. அங்கங்கே நிறைய பேர் கையில் ரோஸ்லாம் வச்சுருக்கிறத பார்ப்பீங்க. அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா எப்போவுமே இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதில் கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் இல்லை ஒரு பொக்கே இல்லை ஒரு அப்ரிஷியேஷன் பலூன் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அது இந்த ஊரில் ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னே சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ஸ்டால் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட் இயர் ஒரு ஃபயர் ட்ரக் வாங்க போகிறாங்களாம். அதுக்காக டொனேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. சும்மா டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம ஒரு குட்டியாக ஃபயர் ட்ரக் ஷேப்பில் இருக்கிற கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் சேல் பண்ணுறாங்க. நம்ம அதை வாங்குறது மூலமாக அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி. என்னோடய ஃபேவரட் இந்த ஃபுட் ட்ரக்ஸ் தான். இது ஆக்சுவலாக ஹாட் சாக்லேட்டோடது. அண்ட் இன்னொன்று டோனட் இருந்தது. ஹாட் சாக்லேட் இங்கே சுடுதண்ணியில் போட்டு கொடுக்கறனால எனக்கு அவ்வளோ பிடிக்காது. டோனட் செம சூப்பராக இருக்கும். இவங்க அந்த டோனட் மேலே சின்னமன் அண்ட் சுகர் கிரைண்ட் பண்ணி அப்படியே மேலே டிப் பண்ணி எடுத்திருப்பாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும்.
பரேட் கூடவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிளும் வந்து பரேட் முடிகிற வரைக்குமே இருந்தது. அது போக மற்ற இந்த நடந்து போகிறவங்க அண்ட் பின்னாடி வர சின்ன சின்ன வண்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாரமுமே வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டு ஒவ்வொரு இடங்களில் வந்து நடந்துகிட்ருக்கும். சிலது நமக்கு பக்கத்தில் இருக்கும், சிலது போக முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கும். அந்த மாதிரி சில ஈவெண்ட்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணவும் செய்வோம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம நிறைய ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ வீக்லி எங்கேயாவது போகிறதுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து தேடிட்டு இருப்போம், வித்தியாசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணும்போது அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வின்டர் பரேட்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ டின்னருக்கு வந்து சூப்பரான ஒரு மெடிட்ரேனியன் ஃபுட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த ஃபுட்டு வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு ஃபுட்டு. ஃபுட் கார்ட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபலாஃபல் ஓவர் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஃபுட்டில் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது மேலே போடுற அந்த ஒயிட் சாஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர், ட்ரை பாஸ்லே, உப்பு, சுகர் அண்ட் கார்லிக் பவுடர். நம்ம ஃப்ரெஷ் கார்லிக் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட பார்த்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸும் நம்ம சேர்க்குறோம். இது வந்து அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸாவது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அண்ட் இது கூட வந்து 1 கப் மயனைஸ் அண்ட் வந்து 1 கப் யோகர்ட் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நம்ம ஃபுல் ஃபேட் யோகர்ட் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மயனைஸுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரியல் மயனைஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். தயிர் வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சிடலாம். நம்ம நைட்டு தான் சாப்பாடு பண்ண போகிறோம். அதனால இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா கரெக்டாக இருக்கும். தான் வந்து நம்ம ஃபலாஃபல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், வெள்ளைப்பூண்டு, சீரகம், உப்பு, முதல் நாள் நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை, பாஸ்லே அண்ட் வந்து மல்லித்தழை இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைக்கணும். நான் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. ஸோ வந்து வெங்காயமும் சேர்த்து நம்ம வடை பதத்துக்கு பருப்பு வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த ரைஸ் பண்ண போகிறோம். எல்லோ ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறேன். அதில் வந்து குட்டியாக கட் பண்ண வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், பேப்ரிக்கா, கியூமின் பவுடர் அண்ட் வந்து சால்ட் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் பாஸ்மதி ரைஸையும் போட்டு பாஸ்மதி ரைஸில் வந்து அந்த மசாலா கோட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம 2 கப் ரைஸ் எடுத்தோம். 4 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணிக்கு பதிலாக நான் 1 கப் தண்ணி மட்டும் வச்சுட்டு மீதி 3 கப் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் ஊற்றுறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து மூடி போட்டு மூடிட்டு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரைஸ் பொலன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ஃபலாஃபல் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கோலா உருண்டை சைஸில் தான் ஆக்சுவலாக கடையில் இருக்கும். நான் வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணுறேன். ஏன்னா வந்து பாப்பா வந்து எனக்கு அதை எடுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டுருவா. ஸோ சின்னதாக பண்ணும்போது ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன சைஸில் பண்ணுறேன். இதை வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபுட் கார்ட்டில் கொடுக்குறது வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறனால நான் வந்து அதே ஷேப்பில் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் ஊற்றி நான் வந்து இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். உள்ளேயுமே வெந்துடும் சின்னதாக பண்ணியிருக்கிறதுனால. அண்ட் வந்து கிறிஸ்பியாகவும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால. ஸோ வந்து சூப்பராக வந்து நம்ம வடை மாதிரி பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு இன்றைக்கி சூப்பராக வந்து இப்போ தான் செட்டப் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா மெடிட்டரேனியன் ஃபுட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து மெடிட்டரேனியன் ஃபுட்டு தான் வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. அவ்வளோதான், சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாக்ஸில் தான் நம்ம கொடுப்பாங்கன்றனால நான் பாக்ஸில் வைக்கிறேன்.
ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன் கரண்டி அளவுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்து சாலட்டுக்கு வந்து குக்கும்பர், தக்காளி அண்ட் வந்து முக்கியமாக அதில் வந்து ஐஸ்பர்க் லெட்டஸ் வைப்பாங்க. ஸோ லெட்டஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபலாஃபல் வைக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம அந்த ஒயிட் சாஸ் எடுத்து ஊற்ற போகிறோம். சாப்பிட்டோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வாரம் நம்மளோட வீக்கெண்ட் வந்து செம சூப்பராக போச்சு. அண்ட் நமக்கு எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.